குட்டீஸ் ப்ளீஸ் அப்படியே சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் ஒரு தட்டு தட்டி விடுங்க. அப்பொழுதுதான் நாங்க போடுற வீடியோவை நீங்க தவறாம பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு காட்டில் ஒரு தேனீ வசித்து வந்தது. அந்த தேனீக்கு தான் மட்டும்தான் இந்த காட்டில் மிகவும் அழகானவன் என்ற கர்வம் கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ஒரு நாள் அந்த காட்டில் தேனீ பறந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு யானை வந்து கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த தேனீ யானையின் காதின் மீது அமர்ந்து யானையை நலம் விசாரித்துக் கொண்டு, யானையே, நீ இவ்வளவு குண்டாக இருக்கிறாய், என்னை பார், நான் எவ்வளவு மெலிதாக அழகாக இருக்கிறேன், என்னுடைய இந்த இறக்கைகள் என்னுடைய உடம்பிற்கு அழகினை கொடுக்கிறது என்று கூறி பெருமைப்பட்டுக் கொண்டது. அந்த நேரத்தில் தேனீ யானையிடம் கூறியது, ஆனால் உனக்கும் எனக்கும் ஒரு ஒற்றுமை உள்ளது. அது என்னவென்றால், உனக்கு நீண்ட தும்பிக்கையே உள்ளது, எனக்கு நீண்ட வாய் உள்ளது. ஆனால் என் வாயினால் நான் பூவில் உள்ள தேனை உறிஞ்சுவேன். உன்னால் அது முடியுமா என்று கேட்டு கேலி செய்தது. அந்த நேரத்தில் ஒரு பலத்த காற்று வீசியது. அந்த காற்றின் வேகத்தை யானை தாங்கிக் கொண்டது. ஆனால் தேனீயால் அந்த காற்றினை தாங்க முடியவில்லை. அந்த காற்றினால் அடித்து செல்லப்பட்ட தேனீ, ஐயோ, என்னை யாராவது காப்பாற்றுங்கள், என்னை யாராவது காப்பாற்றுங்கள் என்று கத்திக்கொண்டே சென்றது. அச்சமயம் யானை தேனியை காப்பாற்றலாம் என்று பார்க்கும் பொழுது தேனீ கண்ணு கெட்டாத தூரம் சென்றுவிட்டது. யானை அதன் கொழுத்த உடலைக் கொண்டு அங்கிருந்து சிறிது வருத்தத்துடன் நகர்ந்து சென்றது. இக்கதையின் நீதி: கர்வம் கூடாது.